உங்கள் உயிரணுக்களுடன் பேசுங்கள். நமது உடல்கள் அற்புதமான படைப்புகள். நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு உயிரணுவும் விழிப்பு மற்றும் நுண்ணறிவுடன் பதிலளிக்கக்கூடியவை. நம் எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் நம் யதார்த்த வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தியைப் போலவே நாம் நம்முடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நம் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்கும் சக்தி நமக்குள் உள்ளது. நாம் கொடுக்கும் அறிவுறுத்தல்களுக்கு நம் செல்கள் எப்பொழுதும் விழிப்புடன் பதிலளிக்க தயாராக இருக்கும். சற்று சிந்தியுங்கள். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் உயிருடன் மற்றும் விழிப்புடனும் இருக்கிறது. அது உங்களை ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க அயராது உழைக்கின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் செல்கள் நீங்கள் உண்ணும் உணவு மற்றும் நீங்கள் இருக்கும் சூழலுக்கு மட்டுமல்ல, நீங்கள் எண்ணும் எண்ணங்களுக்கும் மேலும் நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கும் பதிலளிக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த மிக ஆழமான சிறந்த வழிகளில் ஒன்று உங்கள் செல்களுடன் நீங்கள் அன்பான உரையாடலை தொடங்குவதே ஆகும். இது வழக்கத்திற்கு மாறானதாக தோன்றலாம், ஆனால் இது உங்கள் நல்வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான நடைமுறையாகும். நமது உடல்கள் ட்ரில்லியன் கணக்கான உயிரணுக்களால் ஆனவை. ஒவ்வொன்றும் நம் ஆரோக்கியமாக வைத்திருக்க தொடர்ந்து அயராது உழைக்கின்றன. நீங்கள் உங்கள் செல்களுடன் அன்பாகவும் கருணையுடனும் பேசுவதன் மூலம் அவை நன்றாக உணரவும் சிறப்பாக செயல்படவும் நீங்கள் உதவலாம். ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சியை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் வசதியாக அமரக்கூடிய அமைதியான இடத்தை கண்டறியுங்கள். அது உங்கள் வீட்டின் வசதியாக ஒரு மூலையாக இருக்கலாம், உங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு அமைதியான இடமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அமைதியான ஒரு அறையாகவும் இருக்கலாம். இதில் முதன்மையான விஷயம் நீங்கள் குறுக்கீடுகள் இல்லாமல் நிம்மதியாக உணர வேண்டும் என்பதே. உங்கள் அமைதியான இடத்தை கண்டறிந்ததும் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை தரையில் தட்டையாக வைத்து ஒரு நாற்காலியிலும் அமரலாம், அல்லது உங்களுக்கு வசதியாக இருந்தால் ஒரு குஷன் மீது கால்களை மடித்து சுகாசனத்திலும் அமரலாம். உங்கள் பயிற்சியில் நீங்கள் கவனம் செலுத்த வசதியாக இருக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். அடுத்து கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடுவது வெளி உலகத்திலிருந்து உங்கள் கவனத்தை உள்நோக்கி கொண்டு வர உதவுகிறது. சில ஆழமான சுவாசங்களை எடுத்து உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நாசிகள் வழியாக சுவாசத்தை ஆழமாகவும் மெதுவாகவும் உள்ளிழுங்கள். உங்கள் நுரையீரல் முழுவதும் சுவாசம் நிரம்பட்டும். உங்களது சுவாசத்தை ஒரு கணம் நிறுத்தி பின் மெதுவாக வாய் வழியாக வெளியிடுங்கள். நீங்கள் அமைதியாகவும் மையமாகவும் உணரும் வரை சில முறை செய்யுங்கள். இப்போது உங்கள் விழிப்புணர்வை உங்கள் உடலில் கொண்டு வாருங்கள். உங்கள் உடல் எப்படி உணர்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். பதட்டமான அல்லது சங்கடமான பகுதிகள் ஏதேனும் உள்ளதா? குறிப்பாக நன்றாக உணரும் பகுதிகள் ஏதேனும் உள்ளதா என்று ஒரு கணம் உங்கள் உடலை தலை முதல் கால் வரை ஸ்கேன் செய்து பாருங்கள். உங்கள் உடல் எப்படி உணர்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தவுடன் உங்களோடு உங்கள் அன்பான உரையாடலை தொடங்குங்கள். நீங்கள் ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது அன்பான செல்லப்பிராணியுடன் பேசுகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அன்பான மற்றும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் என் அன்பான செல்களே என்றும் தொடங்கலாம். என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் செய்யும் அனைத்து கடின உழைப்பிற்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் உங்களுக்குள் பேசும்போது நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை உண்மையாக உணர்ந்து கூற முயற்சியுங்கள். பேசும்போது உங்கள் இதயத்தில் அன்பையும் நன்றியையும் முழுமையாக உணருங்கள். உங்கள் செல்கள் உங்களை கேட்கின்றது. அவை உங்களை பார்த்து புன்னகை செய்கிறது, அங்கீகரித்து பாராட்டப்படுவதில் மகிழ்ச்சி அடைகின்றது என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வார்த்தைகளை உங்கள் உடலில் சற்று கூடுதல் அன்பும் கவனமும் தேவைப்படும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உங்களால் கொண்டு செல்ல முடியும். உதாரணமாக, உங்களுக்கு முழங்காலில் வலி இருந்தால், என் முழங்காலில் உள்ள அன்பான செல்களே, என் முழங்கால்கள் பூரண நலம் பெறுவதற்காகவும் நன்றாக உணரவும்
கடினமாக உழைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் உங்களை நேசிக்கிறேன் மற்றும் எனது அனைத்து நேர்மறை ஆற்றலையும் ஆதரவையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தலைவலி இருந்தால், என் தலையில் உள்ள அன்பான செல்களே, நான் சிந்திக்கவும் செயல்படவும் நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் நன்றாக உணர்வதற்கு உதவியாக நான் உங்களுக்கு அன்பையும் ஒளியையும் அனுப்புகிறேன் என்று கூறலாம். நீங்கள் விரும்பும் வரை உங்கள் செல்களுடன் இந்த அன்பான உரையாடலை தொடங்குங்கள். இதை செய்வதற்கு சரியான வழி, தவறான வழி என்று எதுவும் இல்லை. உங்கள் இதயத்திலிருந்து பேசுவதும் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பையும் நன்றியையும் உண்மையாக உணர்வதும் மட்டுமே முக்கியமானவை. உங்களுடன் பேசுவதற்கு சில நிமிடங்களை நீங்கள் செலவிடலாம், அல்லது அது உங்களுக்கு உதவுவதாக நீங்கள் உணர்ந்தால் அதிக நேரமும் செலவிடலாம். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவையும் நீங்கள் பார்த்து உணர்வதாக கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு செல்லும் உயிர் சக்தி மற்றும் ஆற்றல் நிறைந்து பிரகாசமாக மின்னும் சிறிய ஒளி துகள்களாக காட்சிப்படுத்தி பாருங்கள். இப்போது உங்களுடன் பேசத் தொடங்குங்கள். இதை நீங்கள் மனதிற்குள் அமைதியாகவோ அல்லது வாய்விட்டோ கூறலாம். என் நலம் காக்கும் உயிரணுக்களான உங்களை நான் உண்மையாக நேசிக்கிறேன் போன்ற நேர்மறையான அன்பான உறுதிமொழிகளை கூறுங்கள். என்னை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நன்றி. நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் குறிப்பிடலாம். உங்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கவலையாக இருந்தால், உதாரணமாக நீங்கள் வயிற்றில் ஒரு சுகவீனத்தை உணர்ந்தால், அந்த பகுதியில் கவனம் செலுத்தி உங்கள் நேர்மறையான வார்த்தைகளை தெளிவாக வழங்குங்கள். என் வயிற்றில் உள்ள அன்பான செல்களே, நீங்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் எனது உணவை சரியாக செரிமானம் செய்கிறீர்கள். நான் ஆற்றலுடன் உற்சாகமாக உணர்கிறேன். இதுபோல் நீங்கள் கூறலாம். இந்த நடைமுறையை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்குள் நிறைந்து வழியும் அன்பையும் நன்றியையும் கவனித்து உணருங்கள். உங்கள் செல்கள் உங்கள் வார்த்தைகளை கவனித்து கேட்கிறது, பின் அதில் உள்ள ஆற்றல் மற்றும் நோக்கத்திற்கு பதிலளிக்கின்றது. இது உங்கள் உடலை கட்டாயப்படுத்துவதோ அல்லது கட்டுப்படுத்துவதோ அல்ல. இது உங்களுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அன்பான ஆதரவான உறவை உருவாக்கக்கூடியது பற்றியது. நம் ஆழ்மனம் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது. நாம் சொல்வதையெல்லாம் அவை நம்புகின்றன. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நம் ஆழ்மனம் நாம் கூறுவதை கணிப்பதோ கேள்வி கேட்பதோ இல்லை. நாம் என்ன கூறுகிறோமோ அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றது. இதனால்தான் நாம் எண்ணும் எண்ணங்களிலும் பேசும் வார்த்தைகளிலும் விழிப்புடன் இருப்பது அவசியம். நீங்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பதாக உங்களுக்குள் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் இதை உண்மையாக ஏற்று அதை நிஜமாக்க உழைக்கிறது. உங்கள் ஆழ்மனதை ஒரு அர்ப்பணிப்புள்ள தொழிலாளியாக கற்பனை செய்து பாருங்கள். அது பெரும் அறிவுறுத்தல்களை நிறைவேற்ற எப்போதும் முயற்சி செய்கின்றது. நீங்கள் அதை தொடர்ந்து நேர்மறையான மேம்படுத்தும் விஷயங்களை கூறினால், அந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நினைவாக்க அது தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும். இது ஒரு ஆழமான குணப்படுத்துதல் மற்றும் புதுப்பித்தல் செயல்முறை. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நான் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறும்போது உங்கள் ஆழ்மனம் அந்த அறிக்கையை எடுத்து அந்த நம்பிக்கையுடன் பொருந்துமாறு உங்கள் உடலுக்குள் உள்ள அனைத்தையும் சீரமைக்க தொடங்குகிறது. எப்போதும் கேட்டு பதிலளிக்கும் உங்கள் செல்கள் ஆரோக்கியத்தையும் வலிமையும் ஆதரிக்கும் வழிகளில் செயல்படத் தொடங்குகின்றன. அவை பழுது பார்த்து மேலும் திறமையாக மீண்டும் உருவாக்கப்பட்டு உங்களை மேலும் நன்றாக உற்சாகமாக வைத்திருக்க உதவுகின்றன. உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆழ்மனதின் வளமான மண்ணில் ஒரு விதையை விதைப்பதை போன்றது என்று கருதுங்கள். நீங்கள் ஆரோக்கியமான நேர்மறை எண்ணங்களை நடவு செய்தால் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான அழகான தோட்டத்தை வளர்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்மறையான ஆரோக்கியமற்ற எண்ணங்களை விதைத்தால் களைகள் மற்றும் முட்கள் நிறைந்த தோட்டத்தையே பெறுவீர்கள். நீங்கள் விதைகளின் வகையை அறிந்து நடவு செய்வது மிகவும் அவசியம். நீங்கள் தொடர்ந்து நான் எப்போதும் நோய்வாய்ப்படுகிறேன் அல்லது நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்று சிந்தித்து பேசினால் உங்கள் ஆழ்மனமும் அதை நம்பும். மறுபுறம் அதை உங்கள் உண்மை நிலையாக மாற்ற உழைக்கும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வலுவாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஆழ்மனம்
அந்த நேர்மறையான அறிக்கைகளை உயிர்ப்பிக்க கடினமாக உழைக்கும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 2 நபர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக நம்புகிறார். மற்றொருவர் அவர் ஆரோக்கியமாக இருப்பதாக நம்புகிறார். முதல் நபர் ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பார். உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் சோர்வாக உணர்கிறேன் என்று கருதுகிறார். அவருக்கு எளிதாக நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் அதிகம். அவர் எப்போதும் நோய்வாய்ப்பட்டவர் என்ற நம்பிக்கையை அவரின் ஆழ்மனம் நிறைவேற்றுகிறது. இரண்டாவது நபர் நன்றாக உணரும் எதிர்பார்ப்புடன் எழுகிறார். நான் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறேன் என்று நம்புகிறார். அதிக உயிர் சக்தியை பெற்று நோய்களிலிருந்து விரைவாக மீள்கிறார் மற்றும் பொதுவாகவே சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறார். அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவரின் ஆழ்மனம் நிறைவேற்றுகிறது. உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்கள் நம்ப முடியாத சக்தி வாய்ந்தவை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அவை நமது உண்மையான நிலையையும் ஆழமான வழிகளையும் வடிவமைக்கின்றன. இது உண்மையான உடல்நல பிரச்சனைகளை புறக்கணிப்பதோ அல்லது எல்லாம் சரியானது என்று பாசாங்கு செய்வதோ அல்ல. இது நேர்மறையான ஆற்றலில் கவனம் செலுத்தி உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்த உதவும் எண்ணங்கள் பற்றியது. உங்கள் செல்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பதாக நீங்கள் சொல்லத் தொடங்கும் போது நீங்கள் வெற்று வார்த்தைகளை சொல்லாமல் உங்கள் உடலுக்கு சக்தி வாய்ந்த அறிவுறுத்தலை கொடுக்கிறீர்கள். இந்த புதிய நம்பிக்கையை ஆதரிக்க உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலின் செயல்பாடுகளை சீரமைக்க ஆரம்பிக்கும். இது உங்கள் உடலின் இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைகளை செயல்படுத்தும் சுவிட்சை இயக்குவது போன்றது. குணப்படுத்துதல் மற்றும் புதுப்பித்தல் இந்த செயல்முறை உண்மையிலேயே அழகானது. நாம் நினைத்ததை விட நமது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வின் மீது நமக்கு அதிக கட்டுப்பாடு இருப்பதை இது உணர்த்துகிறது. எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மாற்றுவதன் மூலம் நமது உடல்நிலையில் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்க முடியும். நமது நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் நமது அனுபவங்களை வடிவமைக்கின்றன. உங்கள் உடல் வலிமையானது மற்றும் திறன் கொண்டது என்று நீங்கள் நம்பினால் உங்கள் செல்கள் அந்த நம்பிக்கையுடன் இணைந்திருக்கும். மாறாக நீங்கள் தொடர்ந்து கவலைப்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை நினைத்தால் உங்கள் செல்கள் அந்த எதிர்மறைக்கு பதிலளிக்கும். எனவே நமக்குள் நேர்மறையாகவும் அன்பாகவும் பேசுவதை தேர்ந்தெடுப்போம். நமக்கு என்ன வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் நோய்வாய்ப்பட விரும்பவில்லை என்று கூறாதீர்கள். மாறாக நான் ஆரோக்கியமாகவும் உயிர் சக்தியுடனும் இருக்கிறேன் என்று கூறுங்கள். வலி அல்லது அசௌகரியத்தில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக குணப்படுத்துதல் மற்றும் வலிமையில் கவனம் செலுத்துங்கள். இது உண்மையில் வேலை செய்கிறதா? பதில் மிகவும் அருமையானது. ஆம், பல ஆண்டுகளாக நேர்மறையான உறுதிமொழிகள் மற்றும் அவர்கள் செல்களுடன் அன்பான உரையாடல்கள் மூலம் தங்கள் ஆரோக்கியத்தை மாற்றியமைத்தவர்களின் எண்ணற்ற உதாரணங்களை நான் பார்த்திருக்கிறேன். இதை தினசரி பயிற்சியாக ஆக்குங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்களுடன் பேசவும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் இதை எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஆழ்மனதில் இந்த நேர்மறையான செய்திகளை வலுப்படுத்துகிறீர்கள். நம் செல்கள் எப்போதும் மீள் உருவாக்கம் செய்து புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நொடியும் நம்மை உயிருடன் வைத்திருக்க அயராது உழைக்கின்றது. மேலும் இது நம் உடலுக்குள் இயற்கையாக நடக்கும் ஒரு நம்ப முடியாத செயலாகும். நாம் பிறந்த கணத்திலிருந்து நம் வாழ்வின் இறுதி வரை நமது செல்கள் தொடர்ந்து பழுது பார்த்தல், புதுப்பித்தல் மற்றும் புதிய செல்களை உருவாக்குவதில் பழைய செல்களுக்கு மாற்றாக என்று தொடர்ந்து மும்முரமாக இயங்கி வருகிறது. இந்த ஒரு அழகாக நடந்து கொண்டிருக்கும் ஒளி சுழற்சி நம்மை தொடர்ந்து செயல்பட வைத்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்முறையை புரிந்து கொள்வதன் மூலம் நம்மை நாமே ஆதரிக்கும் முக்கியத்துவத்தை நாம் உணர உதவுகிறது. நமது எண்ணங்கள் மற்றும் உறுதிமொழிகள் மூலம் அவர்களுக்கு சிறந்த ஆதரவை அளிக்க முடியும். நேர்மறை எண்ணங்களும் மற்றும் உறுதிமொழிகளும் நல்ல ஊக்கத்தையும் அன்பையும் நம் செல்களுக்கு கொடுக்கிறது. ஒரு நண்பர் கருணையுடன் ஆதரவான வார்த்தைகளை கூறும்போது நமக்கு ஏற்படும் அதே உணர்வை நேர்மறை எண்ணங்கள் நம்முள் விளைவிக்கிறது. நாம் நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக உறுதிமொழிகளை சொல்லும் பொழுது குணப்படுத்துதலும் ஆரோக்கியமும் தழைத்து ஓங்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறோம்.
இது தோட்டத்தில் விதைகளை நடுவது போன்றது. விதைகள் மற்றும் நல்ல மண், தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி கொடுக்க அவை அழகான செடிகளாக வளரும். அதே போல நமது செல்களை நேர்மறை ஆற்றலுடன் வளர்க்கும்போது அவை செழித்து அவற்றின் வேலையை இன்னும் சிறப்பாக செய்கின்றன. நல்ல புரிதலுடன் தொடங்குவோம். உறுதிமொழிகள் என்றால் என்ன? உறுதிமொழிகள் என்பது நமக்கு நாமே அடிக்கடி உரக்க சொல்லிக்கொள்ளும் நேர்மறையான அறிக்கைகள். அவை நம் வாழ்வில் நாம் மேம்படுத்த அல்லது கவனம் செலுத்த விரும்பும் எதை பற்றியும் இருக்கலாம். உதாரணமாக, நான் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன், அல்லது ஒவ்வொரு நாளும் என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது என்று சொல்லலாம். இந்த அறிக்கைகள் எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒவ்வொரு நாளும் பல் துலக்குவதைப் போலவே இந்த உறுதிமொழிகளை தவறாமல் சொல்வதை வழக்கமாக்குங்கள். நேர்மறையான உறுதிமொழிகளை நாம் அன்றாடம் வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றலாம். இது முதலில் சற்று விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் நாம் அதை எந்த அளவு அதிகமாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு இயற்கையாக மாறிவிடும். உங்களுடன் எதிரொலிக்கும் சில உறுதிமொழிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம். அவற்றை ஒரு காகிதத்தில் எழுதவும் அல்லது ஒட்டும் குறிப்புகளில் உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் வகையில் ஒட்டி வைக்கலாம். தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் இந்த உறுதிமொழிகளை உங்களுக்குள் சொல்ல சில நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணாடியை பார்த்து நம்பிக்கையுடன், அன்புடனும் சத்தமாக பேசுங்கள். நீங்கள் வாகனங்கள் ஓட்டும் போதும் அல்லது வேலையின் இடைவேளையின் போதும் கூட இந்த நேர்மறையான எண்ணங்களை கூறலாம். இதனால் அவை உங்கள் சிந்தனையின் இயல்பான பகுதியாக மாறும். மிக முக்கியமான ஒன்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுடன் பொறுமையாகவும் மென்மையாகவும் இருங்கள். குணப்படுத்துவது ஒரு பயணம் மற்றும் அதற்கு நேரமெடுக்கும் செயல்முறையை நம்புங்கள். உங்கள் உடலில் உள்ளார்ந்த ஞானத்தையும் குணப்படுத்தும் திறனையும் நம்புங்கள். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளர். உங்கள் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும் திறன் உங்களுக்குள் உள்ளது. எனவே திறந்த இதயத்துடனும் நேர்மறையான மனநிலையுடனும் இந்த நடைமுறையை பின்பற்றுங்கள். உங்கள் வார்த்தைகளில் சக்தி மற்றும் உங்கள் நுண்ணறிவையும் நம்புங்கள். சக்தி வாய்ந்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் உருவாக்கும் திறன் உங்களுக்குள் உள்ளது. நன்றி.